கிரன்ச்சியாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம கோகோனட் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். இப்போ பேலன்ஸ் உப்பு, அவளுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உப்புமான்னு சொல்லலாம், கிச்சடின்னு சொல்லலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப டெலிஷியஸான டின்னர். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு டிஃபன். நல்லாயிருக்கும். உண்மையாகவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நான் சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்த வீடியோ கண்டினியூஸாக 2 ரெசிபியும் போட போகிறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் டெலிஷியஸான டின்னர் இல்லை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி தெரியும். ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி நான் மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். 10 போல் முந்திரி பருப்பும் 10 போல் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு போடாட்டியும் உடச்ச கடலை, தேங்காய் அண்ட் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணாலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்துக்கிறேன். 5 பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, கருப்பும் எடுத்திருக்கேன், வெள்ளையும் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் திருவின தேங்காய், 1/2 கப் நாட்டு சர்க்கரை. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை. தேங்காய் திருவுற டைம் மட்டும்தான் இருக்குது. பாக்கியெல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு போட போகிறோம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை நட்ஸோட. இந்த மாதிரி டேஸ்டியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது நான் 2யும் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.